அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த திரு சம்பத் அவர்களுக்கும் இந்த மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டியினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியினை மனதார நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வரும்பொழுது சம்பத் சார் கூறியது என்னவென்றால் 10 நிமிடம் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் நிறைய கருத்துக்கள் நான் பேசுவேன் என்பதை கொஞ்சம் அடக்கி பேச வேண்டும் என்பதற்காக தான் அவர் திரும்பி அதை சொல்லுகின்றார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், கருத்துகள் நல்ல கருத்துகள் பரிமாறுகின்ற பொழுது காலங்கள் தடையில்லை என்பதை உங்கள் முன் வைத்துவிட்டு தொடங்குகிறேன். எனக்கு அபூபக்கர் சார் சொல்லுவது போல் ஒரு கருத்தரங்கமோ ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை தான் நானும் சம்பத் சாரும் சிரித்து கொண்டே பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம் கருத்துக்களை. அதற்கும் உங்களுக்கு காரணங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஃபண்டிங் அண்ட் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் அண்ட் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதை ஃபண்டிங் அண்ட் ஃபண்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபண்டிங் அசிஸ்டன்ஸ், இதில் 2 இருக்குது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஃபண்டிங்கிறது பணம் உள்ளவங்க ஃபண்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறது. தட் இஸ் கால் ஃபண்டிங். பணம் இப்போ சில கம்பெனிஸ் நிறைய ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, தே ஹேவ் எக்ஸஸ் மணி. அதை எப்படிலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி we can develop it, we can growth it. அப்போ அவங்களுடைய காரணங்கள் என்ன இருக்கும், காரணிகள் என்ன இருக்கும் அப்படின்னா, when we go for the funding, they will check what is the security, what is the viability, what is the growth, what is the return we will get it. இதை தான் அவங்க ஒரு 4 காரணியாக பிரிச்சிருப்பாங்க. ஃபைனலாக what is the risk, to whom we are going to fund it. அந்த டு ஹூம் யூ ஆர் கோயிங் டு ஃபண்ட் இட்டில் தான் நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாமே வரும். இப்போ ஐ கேன் ஃபண்ட் இட் எனி கம்பெனி. இப்போ ஒரு சாதாரண ஒரு 3 இயர்ஸ் கம்பெனி, 5 இயர்ஸ் ஓல்டு கம்பெனிக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கும் ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஃபண்டிங் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தட்ஸ் த ரிஸ்க் இஸ் லெஸ், த கம்ப்ளைன்ஸ் இஸ் லெஸ் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் த ஃபண்டிங். அதனால தான் அந்த ஃபண்டிங் கம்பெனிஸ் இன்றைக்கி வேர்ல்டே ஃபண்டிங் கம்பெனி. இன்றைக்கி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த மேன் பவர்ஸ் நவ் தே ஆர் ஸ்பெண்டிங் டு கெட் த ஃபண்டிங். ஏன்? ஃபண்டிங் தான் மெயின் கிரைட்டீரியா. ஃபண்டிங் இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது. பட் அதை விட அடுத்த கருத்து என்னென்னா, நீங்கள் ஃபண்டிங் வேணும் அப்படின்னா யூ ஷுட் குவாலிஃபை யுவர் செல்ஃப். ஒன்று சோர்ஸில் இருக்கணும், இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கணும். 2த்தில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா த ஃபண்டிங் வில் கம் டு யூ ஆட்டோமேட்டிக்கலி. இதுதான் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் உள்ள ஃபண்டர்ஸ்க்குள்ள கான்செப்ட். அவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணுவாங்க, எல்லாரையும் ஏஜென்ட் வச்சு வாட்ச் பண்ணுவாங்க, ஃபீஸிபிலிட்டிஸ் பண்ணுவாங்க. ஃபண்டிங் யாருக்கு கொடுக்கலாம், நீங்கள் கேட்கறதுனால ஃபண்டிங் கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் ஃபண்டிங் கொடுப்பாங்க. அது கவர்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக இருக்கட்டும், தே ஆர் வாட்சிங் தம். They are getting the feasibility report against them without their knowledge. இப்போ இருக்கிற ஃபண்டிங் கம்பெனிஸ்லாம் நம்ம யாருக்கு ஃபண்டிங் கொடுக்கலாம்? இப்போ ஃபண்டிங் கொடுக்கறதுக்கே மார்க்கெட்டிங் டார்கெட் வைப்பாங்க அவங்களுடைய ஏஜென்ட்ஸுக்கு. அந்த டார்கெட்டுக்கு ஒரு கம்பெனி ஃபண்டிங் எப்போ தேவைப்படுங்கிறது உங்களுக்கு கம்பெனிக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஃபண்டிங் பண்ணுறவங்க உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபண்டிங் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஒரு கார்ப்பரேட் லெவலில் இருக்கிறோம், ஒரு கவர்மெண்ட், இன்றைக்கி கவர்மெண்ட்டு கூட ஒரு 2 days முதலீட்டாளர்கள் மாநாடுங்கிறது என்ன? தே ஆர் லுக்கிங் ஃபண்டிங் ஃப்ரம் அதர்ஸ். கவர்மெண்ட்டில் ஃபண்டு இருந்தாலும் ஃபண்டு ஆல்ரெடி எக்ஸஸ் ஃபண்டு இருக்கிறவங்களாம் வாங்க எங்கள் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஃபண்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் டெக்னாலஜி பீப்புள் கொடுக்குறோம். ஸ்டார்ட் அப்புங்கிறது அதுதான். நாங்கள் டெக்னாலஜி பீப்புள் கொடுக்குறோம், எங்கள்கிட்ட திறமையான மக்களை கொடுக்குறோம், நீங்கள் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது அழைக்கிறது தான் இன்றைக்கி முதலீட்டாளர்கள் மாநாடு. அந்த ஃபண்டு உள்ளவங்க அப்படி வருவாங்க. இதுதான் அந்த ஃபண்டிங்கை பொறுத்தவரையிலும். ஃபண்டிங் அப்படிங்கிறதுல இப்போ எவ்வளோ பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபண்டிங்காக ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவாங்க. தட் இஸ் ராங். இன்றைக்கி இந்த மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸில் இது மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் சர்வைவல் கான்செப்ட் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஃபண்டிங். சில பேர் வருவாங்க, எங்கள்கிட்டே வருவா, துபாய்க்கு வருவா, இல்லை லண்டனுக்கு போவா, எனக்கு பேப்பர் கம்பெனிஸ் இருந்தால் கொடுங்க அப்படிப்பா, என்கிட்ட ஃபண்டு இருக்குது. அந்த ஃபண்டை போட்டு அதாவது ஃபண்டிங் ஃபார் ஃபண்டிங். நான் அந்த ஃபண்டு ₹1 போட்டு ₹100 எடுக்கிறது உங்களுக்கு தெரியும், நிறைய இலக்கணம் போயிட்டுருக்குது நாட்டில், பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அதனால தான் அந்த ஃபண்டிங் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறப்ப வி ஷுட் ஈக்யூப் அவர் செல்ஃப். நம்ம அதற்கு தயாராக இருக்கணும். கொடுக்குற பணத்தை, இதை நான் சொல்கிறது எல்லாமே கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சருக்கு சொல்கிறேன். இப்போ சில பேர் பண்ணுவாங்க, சில பேருக்கு லீவரேஜ் இருக்கும், ஒரு $100 million ஃபண்டிங் கேட்குறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். பட் ஆஃப்டர் கெட்டிங் ஃபண்டிங் they won't use for that business. அவங்க வேறு ஒரு பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணுவாங்க.
தட் இஸ் கால்ட் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ். அப்போ அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆனால் தே கேன் சக்ஸஸ், இல்லைன்னா போயிடும். இப்போ நிறையா கம்பெனிஸ் துபாயில் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தி பேங்கர்ஸ் தே ஆர் கிவிங் த ஃபண்டிங் ஃபார் த பிஸ்னஸ், ஜஸ்ட் க்ளோஸ் தே கிவ் அன் அன்செக்யூர்ட் லோன்ஸ். வாங்கினவங்க எல்லாம் கொண்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கரன்சி கிரிப்டோ எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அதை ரீபே பண்ணுங்கிற ஒரு கெப்பாசிட்டி வரப்போ தே குட் நாட் லிக்விடேட் தட் ஃபண்டு. அந்த போட்ட ஃபண்டை எடுத்து அந்த கடனை அடைக்க முடியாது. அப்போ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸும் க்ளோஸ் ஆகிடும், அந்த வாங்கின ஃபண்டினுடைய பர்பஸும் க்ளோஸ் ஆகிடும். அப்போ தே ஆர் கோயிங் டு பி ஹெல். இதுதான் அந்த ஃபண்டிங்கில் உள்ள ஃபண்டிங்கை பற்றி நான் உங்களுக்கு அவேர்னஸ். அதாவது ஃபண்டிங், த பிளண்டி ஆஃப் ஃபண்டிங் அவைலபிள் இன் தி என்டையர் த வேர்ல்டு. இவன் வந்து கவர்மெண்ட் இருக்குது, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, ஈக்விட்டி கம்பெனிஸ் இருக்குது, இந்த பூல் ஃபண்ட்ஸ். இப்போ ஒரு 10 பேர் இங்கேருந்து போனால் எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், எத்தனையோ கண்ட்ரியில் வந்து இந்த கலெக்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் தே ஆர் இன்வெஸ்டிங் தேர் சேவிங்ஸ், தே ஆர் கிவிங் ஃபண்டிங் டு அதர் பிஸ்னஸ். பட் இதை வந்து நீங்கள் முறையாக யூஸ் பண்ணணும். முறையாக யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபண்டிங்க்கு நீங்கள் ஈக்யூப் ஆகிடுச்சிங்கன்னா யூ வில் கெட் த ஃபண்டிங். இதுதான் ஃபண்டிங்கை பொறுத்தவரைக்கும். ஃபண்டிங்கை பொறுத்தவரைக்கும் 2 வகையாக இருக்கும். ஒன்று ஈக்விட்டி ஃபண்டிங், ரெண்டாவது வந்து லோன் ஃபண்டிங். ஈக்விட்டி ஃபண்டிங்கில் வந்து ரிஸ்க்கு கம்மி, லோன் ஃபண்டிங்கில் வந்து ரிஸ்க் அதிகம். பிகாஸ் ஹூஎவர் டேக்கிங் த லோன், டேக்கிங் த ஃபண்ட், தே ஆர் கமிட்டிங் தம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல். இதில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. அதில் பர்டிகுலராக நீங்கள் வந்து ஓவர்சீஸ்லேருந்து ஃபண்டிங் எடுக்கிறப்ப தி எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் இஸ் வெரி ஹை when you are going for the loan fund. When you are repaying, at the time of repayment after 2 years, after 3 years, the exchange rate is very high, you lose your amount. You will lose entire profit what you earn from that fund. And we have to be very careful when you are taking funding from overseas. And the repayment, maybe you can make a flexible contract. And even fixed rate, repayment can fix the fixed rate. இப்போ நீங்கள் US டாலர் நீங்கள் எடுக்கிறீங்க, இன்றைக்கி 65 rupees per US dollar. When you are repaying the 75 rupees, example, அப்போ வந்து you will lose whatever you earn the profit, you will lose it. அதே ஈக்விட்டி ஃபண்டிங் போட்டிங்கன்னா you are going to repay according to the local value. You earn the dividend 1 million rupees. அது 1 million கன்வர்ஷன் போட்டு தான் அவனுக்கு பே பண்ண போகிறீங்க. தட்ஸ் சேஃப்டி ஹேண்ட் இஸ் ஈக்விட்டி ஃபண்டு. ஈக்விட்டி ஃபண்டுங்கிறது வந்து உங்களுடைய ரிஸ்க்லேயும் உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் இந்த பார்ட்டாக இருக்கிறது. அது டெப்ட் ஃபண்டுங்கிறது வந்து உங்களுடைய ப்ராஃபிட்லேருந்து தே கேன் டேக் இட் வித் செக்யூர்டு வே. நீங்கள் ப்ராஃபிட் வருதோ ப்ராஃபிட் வரலையோ, நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ யூ ஹேவ் டு ரீபே தட் ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுதான் வந்து ஃபண்டிங்கை பொறுத்தவரையிலும் ஸ்லைட்டாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது பேசிக் திங்ஸ். அடுத்தது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட்ங்கிறது ஜஸ்ட் லைக் த லோன், அது எப்படி வேணாலும் வரலாம் உங்களுக்கு. இப்போ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட் கொடுக்குறது வந்து தி கேட்டகரைஸ்ட். எப்படி கொடுக்கலாம்? முன்னெல்லாம் வந்து நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா இந்த ஒரு 10 லட்ச ரூபா வச்சுக்கொண்டு பிஸ்னஸ் பண்ணி திருப்பி ரீபே பண்ணேன், இல்லை உனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா தர மாதம் இஎம்ஐ கட்டு அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு லோன் ஒரு பிரின்சிபல் இருக்கும் ஃபண்டிங்கில், அதாவது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸில். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் த லோன். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. தி ஃபண்ட் ஹூ இஸ் கிவிங் த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், தே ஆர் டிஃபைனிங் த ஸ்ட்ரக்சர். ஃபேக்ட்ரிங், நீங்கள் யாருக்கு சேல் பண்ணுறீங்களோ அந்த ஃபேக்ட்ரிங் பண்ணலாம். நீங்கள் வந்து சேல்ஸ் இன்வாய்ஸை கொடுத்துட்டு தான் நீங்கள் ஃபண்டிங் எடுக்க முடியும். ப்ரொடக்ஷனை பண்ணிவிட்டு தான் ஃபண்டிங் எடுக்க முடியும். ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து யூ ஷுட் கிவ் த கேரண்டி. ஆஃப்டர் தட்ஸுக்கு தேவையில்லை. பட் அது கூட நீங்கள் வந்து 1 million dirham நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரிங் ஒரு இன்வாய்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்கன்னா தே வில் கிவ் த 80%. ஒய் தே ஆர் நாட் கிவிங் த 100%? Nobody will not funding for your profit. For example, your margin is 20%. 1 million your invoice value, they will give only 80%. Even export discount or local discount, whatever things. இதுதான் கான்செப்ட். உங்கள் ப்ராஃபிட்டுக்கு அவன் ஃபண்டிங் பண்ண மாட்டாங்க. பட் ஒன்லி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காஸ்ட், உங்களுடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த ஃபண்டிங்கை வந்து தே கேட்டகரைஸ்ட் பிகாஸ் தே வாண்ட் டு ரெடியூஸ் த ரிஸ்க். நான் ஜஸ்ட் லைக் தட்னு ஃபண்டு கொடுத்துட்டு உங்களால் பிஸ்னஸ் சரியாக பண்ண முடியல, யூ ஆர் நாட் ஈக்விப்டு ஆர் யூ ஆர் டைவர்ட்டிங் தட் ஃபண்ட் டு அதர் பர்பஸ், தென் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீபே, அல்டிமேட்லி தே வில் சஃபர் இட். அதனால தான் பர்டிகுலர்லி தி இண்டியன் பேங்க்ஸ், Indian fund providers, they have the categorized the compliances. அவங்களே இதை கைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இன்டைரக்டாக கைட் பண்ணுவாங்க. உனக்கு லோன் வேணுமா, எதுக்கு வேணும், என்னத்துக்கு வேணும், ஃபண்டு வேணுமா, எதுக்கு வேணும், எக்ஸ்போர்ட் பண்ணணுமா, ஐ வில் கிவ் எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ். லோக்கல் ஃபண்டிங் பண்ணுறீங்களா, லோக்கல் டிஸ்கவுண்ட், செக் டிஸ்கவுண்டிங் தரேன், பில் டிஸ்கவுண்டிங் தரேன். ஹூ இஸ் யுவர் கஸ்டமர், தே ஆர் வேலிடேட் யுவர் கஸ்டமர். நீங்கள் டு ஹூம் யூ ஆர் மேக்கிங் த பிஸ்னஸ், அக்கார்டிங் டு தட் தே வில் கிவ் த ஃபண்ட் அசிஸ்டன்ஸ். ரெண்டாவது
ஒரு 10 years 2000 around 2010 and 9 the worldwide all the bankers are struggled, including the country economy, except Indian economy, except Indian banks. The reason behind is the Indian banks have the structures. What structure they have? They have the categorized the funding facilities. They categorize the industry wise. For example, they have the 100 crores. 10 crores they allotted budget for manufacturing industry, 10 crore IT industry, 10 crore agriculture industry, 10 crore some other industry. Like this they categorized. Any particular industry is facing the problem as going down, the bank will not be down. But other countries, there is not like these policies. The entire world banks, entire world, they learned the policy from the Indian banks, Indian banking policies. Even the 2009, I'm not remember exactly year, the moment in which all the bank shares is coming down in Dubai, the only one bank in Indian bank is Bank of Baroda. The people are in the queue to deposit the money in the Indian bank. This is basically happened. The reason behind is our structure of the funding assistance. That is the investments model. Now, even go small company, even at the morning, even everyone, that when they are expecting funding, pool funding from the peoples, the companies are expecting, a lot of capital companies, they are now they created, they are expecting fund from the public. You should be careful who is their management, what is their capacity to analyze the business models to provide to whom they are giving the fund. இதெல்லாம் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் போதும் எந்த கம்பெனியில் ஃபண்டிங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப யூ ஷுட் வேலிடேட் த கெப்பாசிட்டி. நான் பேங்க்கில் 50 வருஷம் வேலை பார்த்தா நான் வந்து ஃபண்டிங் கம்பெனி ஆரம்பிச்சேன்னு நினைச்சால் பண்ணவே கூடாது. யூ ஷுட் அனலைஸ்ட். நீங்கள் எந்த கம்பெனியில் ஃபண்டிங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போனாலும் யூ ஷுட் டுக் த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. அதாவது 2 வகை. when you want to take the funding, the funding company will take the feasibility about you. When you are giving funding to the funding company, you should take the feasibility. If you are not able to do the feasibility, you should approach the consultant, you should approach the experienced people to get the correct information. Suppose this company, wherever they are investing, the industry fails, how they will repay. These all terms and conditions you should look after when you are giving funding the companies to the investments companies. So this is a vast subject. This time is not sufficient to explain the points. That is the key points just to explain to them. Particularly when you are looking the fund from out of India, you should be very careful. You should keep your mind at the time of repayment. Suppose you are going to repay within the short span, that maybe the exchange risk is very less. When you are looking the long span, suppose you are taking some machinery, even lease. You are importing, for example, aviation industries, they are importing the Boeing equipments, they are taking the lease. They are purchasing the hire purchase. When you are making the agreement, maximum you go through it, fixed rate of exchange. Normally that is very difficult to get it, but you try to put it. Otherwise, if you agree long-term, if you go for the long-term repayments, if you are signing the agreement with a fluctuation date, make sure whatever you are getting the profit for during the 10 years or 15 years period, you have to repay it for the as a exchange rate. Like this, lot of points, keynotes I can give. Now the time is very short. Maybe time permits, by next meeting I will give the more presentations for you. When the funding and funding assistance, and exactly another side, the managements, the accounting procedures. Now almost the worldwide, the accounting procedure is going to be the unique. The same guidelines, same principles, even IFRS and GAAP, even India they have the IFRS and IS GAAP, everything on the basis of unified principles, unified guidelines they are going to adopt. Because Indian company balance sheet, they are going to submit to the worldwide, because they want to make it unified guidelines. The accounting procedures in future, maybe very short span, another within couple of years, within 5 years, worldwide, it is going to be the unique model. That will be even whatever technology, whatever things will comes, the presentation of the balance sheet, the understanding of the financial statement will be the unique guidelines you need to be adopted. That is another areas you have to, the management angle. Nowadays, the most of the managements, because of the technology, we can do very effective way wherever we reside.
I can stay in Dubai. I can run business worldwide. Only you have to adopt with the technology. You have to equip your staff. You have to equip your managements to adopt with the technology. These all these things. That is a good chapter they selected. The funding assistance, and accounting procedures and managements. This is a good chapter. Really, I thank you very much for Mr. Sambath and all their good team and Madras Development Societies to selecting this type of the chapters, to giving the awareness to our community. Thank you very much. Thank you once again. Thank you very much.